தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தியதாக திமுக எம்பி டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் நாளை தொடங்குகிறது. இதனையடுத்து அவையை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக இன்று அனைத்து கட்சிகள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின்னர் திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது பேசிய டி.ஆர். பாலு, சட்டப்பேரவை கூடிய போது தமிழ்நாடு ஆளுநர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தது குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ச்சியாக தாக்கப்படும் சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். தலைவர்களுடைய கூட்டத்தில் கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். வாடிக்கையா நடைபெறுகின்ற தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஆண்டினுடைய முதல் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கவர்னர் உரையாற்றுவார். கவர்னர் என்பது அரசாங்கம் தயாரித்து வழங்கப்படுகின்ற முறை. அது அப்படியே வர்பாட்டம் எந்த ஒரு சொல்லு கூட பிறழாமல் அப்படியே படிக்கணும். இதுதான் முறை. அமைச்சரவை, முதலமைச்சர், இந்த நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் அவமானப்படுத்துகின்ற வகையில் அவர் வெளிநடப்பு சென்றிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது பற்றி பேசணும். தொடர்ந்து பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா, தொடர்ச்சியாக சட்டமன்றத்தை அவமதிக்கும் ஆளுநரின் நடவடிக்கை என்பது அரசியல் சட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக உள்ளது என்றும், எனவே இது குறித்து ஒரு வரையறையை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு ஆளுநர் உரையாற்ற வேண்டும் என்ற மரபை மாற்ற சட்டம் கொண்டுவர வேண்டும் எனவும் திருச்சி சிவா கூறினார்.